ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் மனதோடு நடக்கும் போராட்டம் ஓயாமல் காலம் தரும் கவலைகளால் மனம் வேதனைப்பட்டு பலவீனமாகி உன் வராகி அம்மாவின் மீது பாரத்தை போட்டு நீ வருத்தப்பட்டதால் தான் இப்போது உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று இரவு சரியாக 10 மணிக்குள்ளாகவே நீ இதை கேட்டிருந்தால் நாளை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துதான் தீரும் என் செல்லமே. இல்லை அம்மா, நீங்கள் நித்தமும் நல்ல வார்த்தைகளை தான் சொல்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் ஏனோ அது நடப்பதே இல்லை. நான் என்ன பாவம் செய்தேன் எனவும் நான் அறியவும் இல்லை. நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டுமென நீ நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்டாலும் பரவாயில்லை. நான் சொல்வது நாளை நிச்சயமாக நடக்கும். அதன் பிறகு நீயே என்னை தேடி வந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்து கொண்டே இரு. இப்படி நடந்து விட்டதே, இப்படி நடக்கிறதே, என்னவாகுமோ என கவலைப்படவோ புலம்பவோ அவசியமே இல்லை என் செல்லமே. காலமறிந்து வாழ தெரியாதவன் வாழ்க்கை கோலம் போல அலங்கோலமாய் ஆகிவிடும். அதனால்தான் எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் உன் மனதிற்குள் என்னையே நினைத்து கொள்ள சொல்கிறேன். எல்லாருமே உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்து கொள்கிறார்களே என நீ வருத்தப்பட்டதை நான் பார்த்தேன். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருக்கலாம் அல்லவா? ஏன் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அருகிலேயே போய் அவர்கள் தேவைக்கு நீ தீனியாக நிற்கிறாய்? போதும் என் செல்லமே. மன அமைதியில் இழந்து நிற்கும் உன் வாழ்வில் உனக்கான நல்லதை கூடிய விரைவில் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நாளை முதலே வாழத்தான் போகிறாய். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உன் வாழ்நாளில் நீ போட்ட கணக்கையெல்லாம் உனக்கு முடித்து தருவதற்காக தான் நானே உன்னை தேடி வந்து விட்டேன். சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த நான் உன் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ என்னை மனதார வழிபட்டாலே போதும். உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன்னை வாழ்வில் வளமோடும் நலத்தோடும் மேம்பாட்டோடும் வாழ செய்து விடுவேன் என் செல்லமே. இப்போது உன் மனதிற்குள் விடை தெரியாத கேள்விகளும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என வழி தெரியாத பயணமாகவும் தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என எல்லா விஷயங்களையும் அறிந்தவளாய்த்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இப்போது நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கான விஷயமாய் மாறப்போகிறது. நான் உனக்கு வழித்துணையாய் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்ள வேண்டும்? எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்ய நான் உனக்கு துணை நிற்பேன். நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ, என்னை நினைக்காமல் எப்படி உன்னால் இருக்க முடியாதோ, அதே போல்தான் நானும் உன் மீது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி உன்னை விட்டு விலகிச் செல்வேன்? உன் மன வாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடித்து கொடுக்க போகிறேன். இன்பமும் துன்பமும் கரையில் ஒதுங்கும் அலை போன்றதுதான். அது வருவதும் தெரியாது, போகுவதும் தெரியாது. அப்படிதான் உன் வாழ்வில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருந்து போய்கொண்டே இருக்குமே தவிர அதன் மூலமாக நீ கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். கொஞ்சம் தாமதமாகிற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஏன் ஏங்கி தவிக்கிறாய்? அது இனிமேல் உனக்கு நடக்கவே நடக்காது போலவும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதது போலவும் நீ நினைத்து கொள்ள வேண்டாம். உன் மாறாத பக்தியாலும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை அழகானதாய் மாறப்போகிறது. எந்த தடையும் வராமல், எந்த சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாமல் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாய் நானே வரப்போகிறேன் என் செல்லமே. நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுத்திருந்தும் கூட சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி வந்து உன் மனம் தாங்காத அளவிற்கு உளி கொண்டு அடிப்பது போல உன் மனதை நொறுங்கடிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சுக்குநூறாகி நீ மனம் பதைபதைத்த விஷயங்களை எல்லாம் நான் சரி செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. ஏன் தான் இப்படி நடக்கிறதோ, ஏன் தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ என நினைத்து நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வராகி அம்மா நான் சரி செய்கிறேன். யாருடைய வாழ்க்கையிலும் சூழ்ச்சிகள் நீண்ட நாள் நீடிக்காது. கஷ்டமும் கவலையும் அதிக நாட்கள் நினைக்கவும் செய்யாது. உனக்கான நல்ல பலன்களை கொடுப்பதற்காக நான் வந்து விட்டேன். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்து மனிதர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. எதையும் தீவிரமாக எண்ணாமல்
எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை நிச்சயமாக நலமும் வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் பெரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் மனதில் அமைதி இல்லாத போதெல்லாம் என்னை நினைத்து தியானம் செய். நிச்சயமாக மனபாரத்திலிருந்து நீ விடுபடும்படி நான் உனக்கு நல்வழியை காட்டத்தான் போகிறேன். உனக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன என நீ தவறாக நினைக்காதே. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டாலும் கூட உனக்காக நான் ஒரு புது வெற்றி கதவை உருவாக்குவேன். அந்த வழியாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் நம்பிக்கை எனும் திறவுகோலை உன் கைகளிலேயே வைத்துக்கொள். அடுத்தவர்கள் உன்னை புறம் கூறுகிறார்களே என நீ இதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். மற்றவர்கள் சொல்லியதை ஜீரணம் முடிக்க முடியாமல் நீ ஏன் அதை மனதிற்குள் போட்டு கவலை கொள்கிறாய்? மற்றவர்கள் பாராட்டும் போது பறப்பதும் குறை கூறும் போது சோர்வதுமாக இருந்தால் உன் வளர்ச்சிக்கு அதுவே வேகத்தடையாய் நின்றுவிடும். யார் பாராட்டி பேசினாலும் சரி அல்லது தூற்றினாலும் சரி, எதையும் கண்டுகொள்ளாமல் நான் இப்படித்தான், நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என உனக்குள் நல்ல நேர்மறை வார்த்தைகளை சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இரு. வெளியில் போய்விட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி காலணிகளை கலற்றி வைத்து விடுவாயோ அதே போல உன் மன பாரத்தையும் வாசலிலேயே இறக்கி வைத்து விடு என் தங்கமே. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, எது நடக்க வேண்டுமோ அதை தான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். எது நடக்காததோ அதை நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது உனக்கு சரியாக வராது, ஒத்து வராது, உன் வாழ்க்கைக்கு சரியில்லாதது எனும்போது நான் எப்படி நீ ஆசைப்பட்டாய் என்பதற்காக அதை கொடுக்க முடியும்? அதே போல உனக்கான நல்லதையும் உனக்கான நிலையானதையும் உனக்கான சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்கும்போது அதை யாராலும் தடுக்கவோ தடை செய்யவோ முடியாது. இதுதான் இறுதி, இதுதான் சத்தியம், இதுதான் திண்ணம், இதுதான் உறுதி. மௌனமாக உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஏற்றுக்கொள். ஏனெனில் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது நிலையானதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். தேவையில்லாமல் எதன் மீதும் அதிக ஆசை கொள்ளவோ அல்லது பேராசைப்படவோ வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியாக அத்தனையையும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் பணிவோடும் துணிவோடும் நடந்து கொள். ஒருபோதும் உறவுகளை மட்டும் வெறுக்காதே என் செல்லமே. ஏனெனில் இப்போது வேண்டுமானால் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி போன உறவுகள் கூடிய விரைவில் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். அப்போது யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள். ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள். யாராக இருந்தாலும் சரி, ஒருபோதும் அவர்களுக்கு பின்னால் அவர்களை பற்றி புறம் பேசவோ அல்லது கேளிக்கையாகவோ பேசவோ எந்த எண்ணத்தையும் எந்த பேச்சையும் வைத்துக் கொள்ளாதே. மற்றவர்களை நீ கேலி செய்தால் அது நாளையே உனக்கு எதிராக கூட மாறும். எல்லாமே உன் நன்மைக்காக நான் சொல்வதால் தான் கேட்டு நடக்கச் சொல்கிறேன். நீ காண்பது அனைத்தும் இப்போது மாயை. உனக்கான நல்வாழ்க்கை, உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை, உனக்கான வெற்றிகளை தரக்கூடிய வாழ்க்கை கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இனி எல்லாமே நீ நினைத்தது போலத்தான் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாகவே உனக்கு கொடுத்து அருள் செய்ய போகிறேன். ஓம் வராகி.